இந்த மாலை வேளையிலும் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படி ஆண்டவர் எனக்கு முக்கியமான ஒரு செய்தியை கொடுத்து அனுப்பினார். இந்த உலகத்திலே எல்லா மக்களும் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள், வேகமாய் ஓடுகிறார்கள். எங்கு ஓடுகிறார்கள் என்று தெரியவில்லை. உங்கள் ஊரில் எப்படியோ தெரியாது. எங்கள் ஊரிலே ரயில்வே ஸ்டேஷனிலே நீங்கள் நிற்பீர்கள் என்றால் மக்கள் வேக வேகமாய் ஓடுவார்கள், வேக வேகமாய் ஓடுவார்கள். எங்குதான் ஓடுகிறார்களோ தெரியாது. அதைவிட மும்பை பட்டணத்திற்கு போய் பார்ப்பீர்கள் என்றால் மக்கள் வேக வேகமாய் ஓடுவார்கள். எல்லாரும் ஏதோ ஒரு நோக்கத்தோடு ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அதைவிட நியூயார்க் சிட்டியிலே போய் பார்ப்பீர்கள் என்றால் ஐயோ, கால்கள் தரையில் நிற்காது. ஒரு நிமிடத்திற்கு ஒரு முறை எலக்ட்ரிக் ட்ரெயின் வரும், அதிலிருந்து ஒரு கூட்டம் இறங்கும், அடுத்த கூட்டம் ஏறும். அடுத்த செகண்ட் அந்த மக்கள் எல்லாம் அந்த இடத்தை விட்டு போய்விடுவார்கள். எங்கு போகிறார்கள் தெரியாது. உலகம் எல்லாம் மக்கள் ஏதோ ஒரு காரியத்திற்காய் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். சிலர் தங்கள் தொழிலுக்காய் ஓடுகிறார்கள், சிலர் தங்கள் வேலைக்காய் ஓடுகிறார்கள், சிலர் தங்கள் குடும்பத்துக்காய் ஓடுகிறார்கள், சிலர் பாவம் செய்யும்படி ஓடுகிறார்கள், சிலர் கர்த்தருக்காய் ஓடுகிறார்கள். எல்லாரும் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்முடைய ஓட்டம் ஒரு நாள் முடியும். அந்த முடியும் போது நாம் என்ன செய்வோம் என்று பலரும் நினைப்பதே இல்லை. அப்படி நினைத்திருப்பார்கள் என்றால் எதற்காக ஓடுகிறேன், யாருக்காக ஓடுகிறேன் என்று சிந்திப்பார்கள். ஒரு பெரிய தொழில் அதிபர் ஒருவர் இருந்தார். அவர் வாழ்க்கையிலே பல சாதனைகளை சாதித்திருந்தார். அந்த தொழில் அதிபரோடு ஒரு நாள் பேசிக் கொண்டிருந்த பொழுது அவர் சொன்னார், என் 7 வயதின் நாட்களிலிருந்து என்னை போல கடுமையாய் உழைத்தவர் யாரும் கிடையாது. என்னுடைய பிசினஸ் உலகம் முழுவதும் இருக்கிறது, எல்லாம் நன்றாய் இருக்கிறது. எனக்கு 2 பிள்ளைகள், ஒரு மகளை திருமணம் செய்து கொடுத்தேன், அவள் வாழ்க்கை சரியில்லாமல் போய்விட்டது. ஒரு மகன், நான் இத்தனை தொழில்களை ஆரம்பித்து வைத்தேனே, இந்த தொழிலை எல்லாம் நடத்துவான் என்று நினைத்தேன். ஆனால் அவனோ ஒரு ட்ரக் அடிக்டாக மாறிவிட்டான். இப்பொழுது திரும்பி பார்க்கிறேன், நான் யாருக்காக ஓடினேன், எதற்காக ஓடினேன், இவ்வளவு சொத்துகளையும் ஆஸ்திகளையும் சேர்த்தேனே, இது யாருக்காக என்று சொல்லி இப்பொழுது சிந்தித்து அழுகிறேன், புலம்புகிறேன் என்று சொல்லி விரக்தியோடு பேசிக் கொண்டிருந்தார். அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? எனக்கு வாழ பிடிக்கவில்லை. Why should I live in this world? இந்த உலகத்துல இனிமே நான் எதுக்கு வாழணும் என்று விரக்தியோடு இருந்தார். இன்றைக்கு அநேகர் அப்படித்தான். இளவயதிலே பலன் இருக்கும் பொழுது ஓடுகிறோம், எதையெல்லாமோ சாதிக்கிறோம், சேர்க்கிறோம், சம்பாதிக்கிறோம். ஆனால் வாழ்க்கையின் அந்திய காலங்கள் வந்து பலன் குறையும் பொழுதுதான் எல்லாரும் வாழ்க்கையை குறித்து சிந்திக்கிறோம். இன்றைக்கு உங்கள் முதிர் வயதில் நீங்கள் சிந்தித்து விசனப்படாதபடிக்கு இந்த நாளிலே நீங்கள் யோசித்து சிந்திக்கும்படியாய் உங்களுக்கு ஒரு நற்செய்தியை நான் கொண்டு வந்திருக்கிறேன். என்னோடு கூட லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்திற்கு வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம். ஒரு வாலிபன் இள வயதிலேயே மிக சிறந்த ஒரு தொழில் அதிபனாய் மாறிவிட்டான். அவன் மிகுதியாய் சம்பாதித்தான், மிகுதியாய் சேர்த்தான். அந்த வாலிபன் இள வயதிலே ஒரு காரியத்தை சிந்திக்க ஆரம்பித்தான். நான் இவ்வளவு சம்பாதிக்கிறேன், ஆனால் இந்த சம்பாத்தியம் எல்லாம் நான் மரித்த பின்பு என்னோடு கூட வருமா என்று அவனுக்கு ஒரு கேள்வி. அந்த கேள்விக்கு அவன் விடை தேடினான். யாரும் விடை கொடுக்கவில்லை. யாரோ ஒருவர் சொன்னார்கள், எப்பா, நீ இந்த உலகத்தில் இவ்வளவு சேர்த்து விட்டாய், மறு உலகத்திலும் நீ இப்படி சேர்க்கும்படி அந்த மறு உலகத்தை பற்றி ஒருவர் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். அவர் சொல்லுகிறார், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது, பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று ஊரிலெல்லாம் பிரசங்கம் பண்ணுகிறார். நீ போய் அவரோடு கூட பேசினால் அவர் உனக்கு அந்த மறு உலகத்திலும் நீ செல்வமானாய் வாழுவதற்கு வழி சொல்லுவார் என்று சொன்னார்கள். உடனே இவன் அந்த நபர் யார் என்று தேடி சென்றான். அந்த நபர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அங்கே வசனம் சொல்கிறது, 18வது வசனம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 18வது வசனம். அப்பொழுது தலைவன் ஒருவன் அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அவன் ஆண்டவரிடத்தில் வந்து அழகான ஒரு வார்த்தையை சொல்லுகிறான், நல்ல போதகரே. அவன் சொல்லுகிறான், இந்த உலகத்தில் நான் எல்லாம் சம்பாதித்து விட்டேன், சேர்த்து விட்டேன். ஆனால் மக்கள் மத்தியிலே இப்பொழுது பரவலாய் ஒரு பேச்சு பரவலாய் வழுகிறது ஐயா, அது மறுவாழ்வு, நித்திய வாழ்வு, அழியாத வாழ்வு
என்ற ஒரு பேச்சு. அந்த அழியாத வாழ்வும் எனக்கு வேண்டும். நான் இந்த பூமியில் மாத்திரம் சொத்துக்களை சேர்த்து விட்டு இங்கோடு என் வாழ்க்கையை முடிக்க விரும்பவில்லை. நான் அந்த அழியாத வாழ்வுக்கு போக வேண்டும் என்று கேட்டான். ஆண்டவர் அவனை பார்த்து ஒரு காரியத்தை சொன்னார். அதை கேட்டவுடன் அவனுக்கு மிகுந்த துக்கமாகிவிட்டது. அவனிடத்தில் சொன்னார், இந்த உலகத்திலே நீ சேர்த்தவைகள் எல்லாவற்றையும் விற்று தரித்திரருக்கு கொடு, என்னை பின்பற்றி வா என்று சொன்னார். ஆண்டவரை பின்பற்ற அவனுக்கு ஆசை, ஆனால் எல்லாவற்றையும் விட்டுவிட அவனுக்கு ஆசை இல்லை. இன்றைக்கு உலகத்திலே அநேக மக்கள் அழியாத வாழ்வை தேடுகிறார்கள். அழியாத வாழ்வு எங்கே இருக்கிறது? யார் கொடுப்பார்? இந்த உலகத்தில் கண் காண ஒவ்வொரு நாளும் மரண மக்களை வாரிக்கொண்டு போகிறது. எல்லாரும் மரித்து போகிறார்கள். What is the end of human life? மனுஷ வாழ்க்கையின் முடிவுதான் என்ன? மரணம் மட்டும்தான் ஒரு மனிதனுக்கு முடிவென்றால் அவன் ஏன் இந்த பூமியிலே பிறக்க வேண்டும் என்பது எனக்கு கூட ஒரு கேள்வியா இருந்தது. ஆனால் அந்த கேள்விக்கு ஒரு நாள் என் ரட்சகர் எனக்கு பதில் கொடுத்தார். இவன் அழியாத வாழ்வு வேண்டும் என்று சொல்லி வந்தான். ஆனால் ஆண்டவர் சொன்ன 2 காரியத்தை அவனால் செய்ய முடியவில்லை. நீ எல்லாவற்றையும் விட வேண்டும், என்னை பின்பற்ற வேண்டும். நீ எல்லாவற்றையும் விட வேண்டும், என்னை பின்பற்ற வேண்டும். உனக்கு அழியாத வாழ்வை நான் தருகிறேன் என்று சொன்னார். அவன் அதை கேட்க மனமின்றி வருத்தத்தோடு அவன் திரும்ப போய்விட்டான். வாழ்க்கையில் பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை இழந்து போனான். என் அன்புக்குரியவர்களே, வியாதியை சுகமாக்குவது ஆண்டவருக்கு எளிது. உங்கள் பிரச்சனைகளை மாற்றுவது ஆண்டவருக்கு எளிது. ஆனால் இவைகள் எல்லாவற்றையும் விட நீங்கள் எல்லாரும் அழியாத வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் ஆண்டவருடைய சித்தம். நான் என்னுடைய மருத்துவ படிப்பை திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜில் தான் படித்தேன். அப்பொழுது ஹவுஸ் ஏஜென்சி இன்டர்ன்ஷிப் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது ஒரு நாள் ஒரு வாலிபனை தூக்கி கொண்டு வந்தார்கள். அந்த வாலிபன் இந்த கன்னியாகுமரியிலிருந்து தான் அங்கு வந்தான். ஏதோ ஒரு பிரச்சனை நிமித்தம் he had stab injury. கத்தியை வைத்து யாரோ அவனை குத்தி அது நுரையீரல் வழியாக அது முதுகுக்கு பின்புறம் வந்துவிட்டது. அவசரமாய் அவனை கொண்டு போய் இன்டென்சிவ் கேர் யூனிட்ல போட்டு அவனுக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அவன் வலியிலே துடிக்கிறான், அழுகிறான், புலம்புகிறான். அவனுக்கு எந்த ட்ரீட்மெண்ட் பண்ணினாலும் அந்த வலி குறையவில்லை. அவனை செடேட் பண்ணவும் முடியவில்லை. அவனை பார்க்கும் பொழுது அவனுக்கு நிச்சயமாக 22 வயது இருக்கும். அவ்வளவுதான். திட்டகாத்திரமான ஒரு வாலிபனாயிருந்தான். என் உள்ளம் மிகவும் பாரப்பட்டது. ஆண்டவரே, இந்த வாலிபன் இவனை குத்தி விட்டார்கள், கொலை செய்ய வேண்டும் என்று. ஆனால் இப்பொழுது இவன் மரணத்தோடு போராடி கொண்டிருக்கிறான். நான் எப்படியாவது இவனுக்கு போய் அந்த அழியாத வாழ்வை குறித்து சொல்ல வேண்டும் ஆண்டவரே. இவன் ஒருவேளை பூமியில் மரித்து விட்டால் கூட அந்த பரலோகத்தில் யுகாயுகமாய் வாழுகிற அந்த அழியாத வாழ்வை அவன் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒரு நாள் மிகுந்த ஜெபத்தோடு நான் அந்த வார்டிலே டியூட்டி பார்த்து கொண்டிருக்கிறேன். அவன் அருகிலே போனேன். அன்போடு அவனை கூப்பிட்டேன். அப்பொழுது அவனிடத்தில் சொன்னேன், ஒரே ஒரு வழியை உனக்கு காட்டுகிறேன் அப்பா. இந்த ஆண்டவர் உன்னை சுகப்படுத்தவும் செய்வார். இந்த இயேசு உனக்கு அழியாத வாழ்வையும் கொடுப்பார். எவ்வளவோ நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணுகிறோம், ஆனால் உன் வேதனை குறையவில்லை. நீ ஒரே ஒரு வார்த்தை, இயேசுவே என்னை மன்னியும், இயேசுவே என்னை சுகமாக்கும் என்று சொல் என்றவுடன் என் முகத்தை பார்த்து அவன் ஒரு கத்து கத்தினான். இயேசு எனக்கு வேண்டாம் என்று. இந்த இயேசுவை குறித்து சொல்லாதே. ஐயோ, என் இருதயம் துடித்து விட்டது. இவன் மரண தருவாயில் இருக்கிறான். இவன் மரித்தால் எனக்கு என்ன? அவன் மரிக்கிறதுனால் எனக்கு ஒரு நஷ்டமும் கிடையாது. ஆனால் அவனுக்காகவும் இயேசு சிலுவையில் ரத்தம் சிந்தினபடியால் இந்த பூமியில் அவன் ஒருவேளை வாலிப வயதில் 22 வயதில் மரித்தால் கூட கண்களை மூடும் பொழுது அவன் பரலோகத்தில் அழியாத வாழ்வில் இருக்க வேண்டும் என்று அந்த அழியாத வாழ்வை கொடுக்கிற இயேசுவை குறித்து அவரிடத்தில் பேசின பொழுது இந்த வாலிபனை போல அவனுக்கும் ஏற்றுக்கொள்ள மனதில்லை. அடுத்த நாள் வந்தது. அவனுடைய நிலைமை மிக மோசமாய் போனது. நாங்கள் எல்லாரும் சூழ்ந்து நின்று அவனுக்கு வைத்தியம் செய்கிறோம். கண்களுக்கு எதிரேயே அப்படியே கண்களை மூடினான். அதை பார்த்து என் உள்ளம் உடைந்து போனது. ஆண்டவரே, ஒரே ஒரு விசை இந்த இயேசுவுக்கு அவன் இருதயத்தை கொடுத்திருந்தால், 22 வயதிலே பூமியிலே மரித்திருந்தால் கூட அவன் அழியாத பரலோகத்திற்கு வருவானே என்று நான் கண்ணீரோடு வேண்டுதல் செய்தேன். அவ்வளவுதான் என்னால் செய்ய முடிந்தது. இன்றைக்கு உலகத்தில் அநேக இயேசுவை வெறுக்கிறார்கள்.
ஏன் தெரியுமா? மதம் என்ற ஒரு போர்வையில் இயேசுவை வெறுக்கிறார்கள். ஆனால் இந்த ஆண்டவர் இயேசு யார் அவரை வெறுக்கிறார்களோ அவர்களுக்காகவும் ரத்தம் சிந்தி மரித்து இந்த பூமியோடு அவர்கள் வாழ்க்கை முழிந்துவிடக் கூடாது என்பதற்காக பரலோகம் என்ற ஒரு வாழ்வுக்கு, அழியாத வாழ்வுக்கு அவர்களும் வர வேண்டும் என்பதற்காக உயிரை கொடுத்தார் என்று மக்கள் நினைப்பதில்லை. இந்த வாலிபன் திரும்பி சென்றது போல இன்றைக்கு அநேகர் திரும்பி செல்லுகிறார்கள். என் அன்பு தேவனுடைய ஜனங்களே, நீங்கள் வாழ்க்கையில் மிக கவனமாய் கருத்தோடு கூட காத்து கொள்ள வேண்டிய ஒரு பொக்கிஷம் என்ன தெரியுமா? அதற்கு பெயர்தான் அழியாத வாழ்வு. வேதம் இந்த மனுஷ வாழ்வு குறைவுள்ளது என்று சொல்லுகிறது. பெரிய பரிசுத்தவானாகிய மோசே எழுதுகிறார், பூமியிலே மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதியினால் 80 வருஷம். அவ்வளவுதான். இன்னைக்கு 30லும் 20லும் மரித்து போகிறவர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள். பூமியிலே மனுஷனுடைய வாழ்க்கை புகையை போன்றது என்று யாக்கோபு தன் நிருபத்திலே எழுதுகிறார். அஞ்சற்காரர் ஓட்டம் போல என் வாழ்க்கை வேகமாய் ஓடுகிறது என்று யோபு எழுதுகிறார். மனிதன் வாழ்நாள் குறைந்தவன் என்று யோபு 14:1 நாம் வாசிக்கிறோம். மனிதன் திரும்ப வராத ஒரு இடத்துக்கு போகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. உங்கள் குடும்பத்தில் எத்தனையோ பேர் மரித்தார்கள், அவர்களை அடக்கம் செய்தீர்கள், திரும்பி வந்தார்களா? எவரும் திரும்பி வரவில்லை. ஊருக்கு போனால் திரும்பி வருவார்கள், ஆனால் மரணத்தை சந்தித்தால் எவரும் திரும்ப வர முடியாது. எவரும் திரும்ப வர முடியாது. வசனம் சொல்கிறது, திரும்பி வராத தேசத்திற்கு மனுஷன் போகிறான் என்று. ஏசாயா 40:6 மனுஷனுடைய வாழ்க்கை பூமியிலே புல்லை போன்றது, அது பூவை போன்றது, அது உதிர்ந்து விடுகிறது, அழிந்து விடுகிறது என்று. விலையேற பெற்ற இந்த மனித வாழ்வு இந்த பூமியோடு முடிந்து விட வேண்டும் என்பதற்காக தேவன் மனிதனை படைக்கவில்லை. அவன் இந்த பூமியிலே பிறந்து, பூமியிலே ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு, பூமியிலே அவருக்காய் வாழ்ந்து கண்களை மூடும் பொழுது அவனை பரலோகத்திற்கு அழைத்து செல்ல வேண்டும் என்பதற்காகவே ஆண்டவர் இந்த பூமியிலே வந்தார். ஹalleluya. Life is like a journey. வாழ்க்கை என்பது ஒரு பயணம். நாம் எல்லாரும் எத்தனையோ ஸ்டேஷன்ஸை தாண்டி வந்துட்டோம். ஒரு சிலருக்கு இன்னும் சில ஸ்டேஷன் தான் இருக்குது உங்களுடைய முடிவை பார்ப்பதற்கு. ஒரு சிலர் வெகு தூரம் போக வேண்டியதா இருக்கிறது. இந்த வாழ்க்கையிலே நாம் எடுக்கிற முடிவுகள் தான் நாம் எடுக்கிற தீர்மானங்கள் தான் நம்முடைய முடிவுக்கு நேராய் கொண்டு செல்கிறது. சென்னையிலிருந்து பல ஊர்களுக்கும் ஆகாய விமானங்கள் போகிறது, ரயில் பெட்டிகள் போகிறது. சென்னையிலிருந்து ஆந்திராவுக்கு ட்ரெயின் போகிறது, கர்நாடகாவுக்கு ட்ரெயின் போகிறது, நியூடெல்லிக்கு போகிறது, மும்பைக்கு போகிறது, இந்த புறம் சேலத்திற்கு போகிறது, கோயம்புத்தூர் போகிறது, நாகர்கோவில் வருகிறது, மதுரை வருகிறது, ராமேஸ்வரத்திற்கு போகிறது. ஒருவர் தான் ராமேஸ்வரத்திற்கு போக வேண்டும் என்று சொல்லி ஏதோ ஒரு ட்ரெயின்ல ஏறி மும்பைக்கு போய் கொண்டிருந்தால் போகும் இடத்திற்கு சேர முடியுமா? அவங்களதான் கேள்வி கேட்கிறேன். முடியாது. சரி, மதுரைக்கு வர வேண்டிய ட்ரெயினில் அவர் ஏறாம அவர் கோயம்புத்தூருக்கு போகிற ட்ரெயின்ல ஏறினால் அவருடைய நோக்கம் நிறைவேறுமா? நிச்சயம் நிறைவேறாது. வாழ்க்கை ஒரு பயணத்தை போன்றது. அந்த பயணத்திலே 2 விதமான துவக்கங்கள் இருக்கிறது. 2 விதமான துவக்கங்கள். ஒன்று சரியான துவக்கம், மற்றொன்று தவறான துவக்கம். சரியாய் வாழ்க்கையை துவங்குகிறவர்கள் சரியாய் போய் வாழ்க்கையை முடிக்கிறார்கள். அந்த சரியான துவக்கத்தை செய்யாதவர்கள் தவறான இடத்தில் போய் வாழ்க்கையை முடிக்கிறார்கள். இந்த வாலிபன் வந்தது போலவே ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளைகள் இருந்தார்கள். அதில் ஒரு வாலிபன் சரியான துவக்கத்தை செய்யவில்லை. வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 11வது வசனம். பின்னும் அவர் சொன்னது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். இவன் வாழ்க்கையிலே ஒரு நல்ல துவக்கத்தை அவன் துவங்கி இருக்க வேண்டும். அப்பா, நான் ஒரு தொழில் செய்ய விரும்புகிறேன், நீங்கள் என்னோடு கூட வாருங்கள், எனக்கு தொழிலை துவங்கி கொடுங்கள் என்று அவன் சொல்லவில்லை. என் பங்கை எனக்கு தர வேண்டும், என் விருப்பப்படி வாழப்போகிறேன் என்று ஒரு தீர்மானம் எடுத்தான். இது சரியான துவக்கம் அல்ல, இது ஒரு தவறான துவக்கம். இன்றைக்கு அநேக வாலிபர்கள் தங்கள் வாழ்க்கையிலே தவறான துவக்கங்களை வைத்திருக்கிறார்கள். அவர்கள் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் ஒரு பாதையிலே ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இளவயது வந்து தீர்மானங்கள் எடுக்க வேண்டிய சூழ்நிலை மேலே தவறான துவக்கங்கள்,
தவறான துவக்கங்களை துவங்குகிறதுனால் வாழ்க்கை திசை மாறி போகிறது. ஒரு வாலிபன் நன்றாய் படித்துக் கொண்டிருந்தான். திடீரென்று அவனுக்கு கெட்ட நண்பர்கள் வந்தார்கள். அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? அப்பாவின் இடத்திலிருந்து பணம் வாங்கி கொண்டு வா. இவன் தினமும் வீட்டில் வந்து எனக்கு 500 ரூபாய் வேண்டும் என்று கேட்பான். தகப்பனார் கேட்பாராம், எதற்கப்பா உனக்கு 500 ரூபாய்? 500 ரூபாய்க்கு உனக்கு என்ன வேலை இருக்கு? எனக்கு வேண்டும், எனக்கு வேண்டும், நீங்கள் 500 ரூபாய் கொடுக்க வேண்டும், இல்லை என்றால் சண்டை போடுகிறான். பிரச்சனைகள் வீட்டில் பெருகியது. தகப்பனும் வேறு மனம் இல்லாமல் 500 ரூபாய் கொடுத்தார். கொஞ்ச நாட்கள் கழித்து அம்மாவை டார்ச்சர் பண்ண ஆரம்பித்தான். எனக்கு நீ 500 ரூபாய் கொடு, அப்பா கொடுக்கிறார் அல்லவா, நீ வேலை செய்கிறாய், நீ கொடு என்று சொல்வானா. தாய் கொடுக்கவில்லை என்றால் சாயங்காலத்தில் வந்து அவங்க பேக்ல இருந்து அவனை எடுத்துட்டு போயிடுவான். துவக்கங்கள் மாற ஆரம்பித்தது. எவ்வளவோ அந்த தகப்பனும் தாயும் பேசினார்கள், வேண்டாம் மகனே, இந்த பாதையை விட்டுவிடு, உனக்கு நண்பர்கள் சரியில்லை, உன்னை சேர்ந்தவர்கள் சரியில்லை, நீ சரியான வாழ்க்கையை வாழவில்லை, நீ விட்டுவிடு என்று சொன்னால் அவன் கேட்கவில்லை. முடிவு என்ன ஆயிற்று தெரியுமா? அவன் நண்பர்களோடு கூட வேறு ஒரு இடத்தில் போய் தங்கினான். எப்பொழுதாவது வீட்டிற்கு வருவான். வீட்டில் அப்பா அம்மா இல்லாத போது டூப்ளிகேட் கீயை போட்டு அவன் என்ன வேணுமோ எடுத்துட்டு போவான். இந்த முரட்டாட்டம் அதிகரிக்க ஆரம்பித்ததினாலே பெற்றோர்கள் கொஞ்சம் கடிந்து கொண்டார்கள். தகப்பனை அடிக்க ஆரம்பித்தான், தாயை அடிக்க ஆரம்பித்தான். வீட்டை விட்டு வெளியே தள்ளி கதவை பூட்டுவான். அவர்கள் ராத்திரியெல்லாம் வெளியில் இருப்பார்கள், இல்லை என்றால் ஏதாவது ஒரு ஹோட்டலில் போய் தங்குவார்கள். நான் கதை சொல்லவில்லை, நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லுகிறேன். கடைசியிலே இவனுடைய உபத்திரவம் தாங்காதபடி ஒரு நாள் வந்தார்கள். அம்மா, உபத்திரவம் தாங்கவில்லை, எங்களுடைய மகன் ஒருவன் வெளிநாட்டில் இருக்கிறான், பேசாமல் அங்கே போய்விடலாம் என்று நினைக்கிறோம், ஆனால் பிள்ளை பட்டினியா இருப்பானே என்று வருத்தப்படுகிறோம் என்றார். நான் சொன்னேன், பட்டினியா இருந்தா கூட பரவாயில்ல, நீங்க போங்க, போய் உங்க மூத்த பிள்ளையோடு போய் இருங்கள் என்று. கிளம்பி போய்விட்டார்கள். இப்பொழுது இவனுக்கு பணம் கொடுக்க ஆள் இல்லை. இவன் என்ன செய்ய ஆரம்பித்தான்? ஒரு ஹோட்டல்ல போய் சர்வர் வேலை செய்ய ஆரம்பித்தான். அது அவனுக்கு மிக கடினம். அப்பா அம்மாவுக்கு போன் பண்ணா எடுக்கல. உறவினர்கள் எல்லாம் இவன் என்ன செய்யறான்னு சொல்லுவார்களாம். கடைசியில் அங்க போய் இங்க போய் இங்க போய் இங்க போய் எங்கேயும் கிடைக்காது. ஒரு இடத்தில் போய் கூலி வேலை செய்வதற்கு சேர்ந்தார். அங்கேயே தங்கி அங்கேயே சாப்பிட்டு அங்கேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இது இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற ஒரு சம்பவம். வேதம் அன்றைக்கு ஒரு வாலிபனின் தவறான துவக்கத்தை குறித்து சொல்லுகிறது. இன்றைக்கு அநேக வாலிப பிள்ளைகள் இப்படித்தான் வாழ்க்கையை தவறாய் துவங்குகிறார்கள். சரி, தவறாய் துவங்கின அவருடைய வாழ்க்கையின் முடிவுகள் என்ன என்று பார்த்தால், பெற்றோருக்கு வேதனை, பெற்றோருக்கு கண்ணீர், குடும்பத்துக்கு வருத்தம், அவமானம். ஐயோ, தலைப்பிள்ளை இப்படி வாழுகிறானே, ஐயோ செல்லமாய் வளர்த்த கடைசி பிள்ளை இப்படி வாழுகிறானே, இந்த மகள் இப்படி வாழுகிறாளே என்று பெற்றோர்கள் வருந்துகிறார்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையிலே இன்றைக்கு நீங்கள் கூட சில தவறான துவக்கங்களை துவங்கி இயேசுவை சரியாய் பற்றி கொள்ளாது வாழ்வீர்கள் என்றால் ஒரு ரைட் டெசிஷனை இன்னைக்கு நீங்க எடுக்கணும். வாழ்க்கையில் சரியான தீர்மானம் எடுத்தவர் யார் தெரியுமா? நம்முடைய முற்பிதாவாகிய ஆபிரகாம். ஆதியாகமத்தின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களில் வேதம் சொல்கிறது, நீ உன் சொந்த தேசத்தையும் உன் ஜனத்தையும் விட்டு விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆபிரகாம் he took a right decision. அவர் சொன்னார், சரி ஆண்டவரே, நான் எல்லாத்தையும் விட்டுட்டு போகிறேன். என் அன்புக்குரியவர்களே, நித்திய வாழ்வுக்கு போக வேண்டும் என்று நினைக்கிறீர்களா? இன்றைக்கு, நாளைக்கல்ல, இன்றைக்கு இரவு நீங்கள் ஒரு சரியான துவக்கத்தை செய்ய வேண்டும். அந்த வாலிபனை போல தவறான துவக்கத்தை செய்யக்கூடாது. ஆபிரகாமை போல விட வேண்டியவைகளை விட வேண்டும். விட வேண்டியவைகளை விட்டு ஆண்டவரை பின்பற்ற தீர்மானிக்க வேண்டும். That is a serious thing to follow Jesus. இயேசுவை பின்பற்றுவது ரொம்ப கவனமா செய்ய வேண்டிய ஒரு காரியம். ஏதோ இயேசுட்ட வந்தேன், ஏதோ ஜெபம் பண்றேன், ஏதோ பைபிள் வாசிக்கிறேன், ஏதோ கோவிலுக்கு போறேன், இது அல்ல வாழ்க்கை. I have decided to follow Jesus. இயேசுவை பின்பற்ற தீர்மானித்திருக்கிறேன் என்று நீங்கள் தீர்மானிக்க வேண்டும். 18 வயதிலே நான் ஆண்டவர் இயேசுவை என் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டேன். என் தாய் ஒரு இந்து மார்க்கத்தை சேர்ந்தவர்கள், என் தகப்பனார் கத்தோலிக்க மார்க்கத்தை சேர்ந்தவர்கள். இந்த 2 பின்னணியிலும் நாங்கள் வளர்க்கப்பட்டோம். எங்கள் பெற்றோர் கஷ்டப்பட்டு பெண் பிள்ளைகள் 3 பேரை மருத்துவராய் மாற்றினார்கள், படிக்க வைத்தார்கள். நானும் ஒரு வெறியோடு படித்தேன், வாழ்க்கையில உயர வேண்டும், முன்னேற வேண்டும் என்று. கல்லூரியில் சேர்ந்த நாள் முதல் வேறு எதிலும் கவனம் செலுத்தாதபடி கருத்தாய் படிக்க ஆரம்பித்தேன். ஆனால் என் வாழ்க்கையில் எதிர்பாராத ஒரு நிகழ்வு நடந்தது. 1ஆம் ஆண்டு ஒரு பாடத்திலே 1 மார்க் வித்தியாசத்திலே தோற்று போய்விட்டேன். ஐயோ, அந்த தோல்வி என் வாழ்க்கையை உடைத்து சுக்கு நூறாக்கி விட்டது. ஸ்கூல்ல டாப்பர்,
கிளாஸ்ல டாப்பர், எல்லாத்திலையுமே டாப்பரா இருந்துட்டு காலேஜில் வந்து எனக்கு ஏன் இந்த தோல்வி? அந்த இள வயதுல 18 வயதில் என்னால் தோல்வியை தாங்க முடியவில்லை. அப்ப நினைச்சேன், இனிமே நம்ம இந்த உலகத்துல இருக்கக்கூடாது. தெரியல, அந்த எண்ணத்தை கொடுத்தது கூட பிசாசு தான். ஏனெனில் அழியாத வாழ்வுக்கு நான் வந்துவிட போகிறேனோ என்று அவன் என்னை அந்த 18 வயதிலேயே தூண்டினான். தவறான முடிவை எடு 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 என்று. செத்துவிட வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கமாகவே இருந்தது. ஒருவேளை என் வார்த்தையை தூரத்திலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாராவது நான் மரித்து விட வேண்டும், நான் வாழ்வதனால் அர்த்தம் என்ன என்று சொல்வீர்கள் என்றால், தயவு செய்து உங்கள் முடிவை மாற்றிக்கொள்ளுங்கள். இந்த ஆண்டவர் இயேசு உங்களுக்கு இந்த பூமியிலும் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார், பரலோகத்திலும் அழியாத வாழ்வை வைத்திருக்கிறார். அது ஒரு நவம்பர் மாதம் 29ஆம் தேதி காலையில், சரி சாகத்தான் போகிறோம், ஒரு முழங்கால் படியிட்டு இந்த ஆண்டவர் இயேசுவினிடத்தில் ஒரு ஜெபம் செய்து விட்டு சாவோம் என்று முழங்கால் படியிட்டேன். அவ்வளவுதான் எனக்கு தெரியும். ஏனெனில் நான் கத்தோலிக்க பின்னணியிலும் வளர்க்கப்பட்டதினாலே எனக்கு ஆண்டவரை குறித்து அறிவு இருந்தது. முழங்கால் படியிட்ட கொஞ்ச நேரத்திலே கல்வாரி தரிசனத்தை ஆண்டவர் காண்பித்தார். சிலுவையிலே கிறிஸ்து தொங்குவதை நான் பார்த்தேன். அவர் சொன்னார், என் மகளே, நீ இன்றைக்கு வாழ்க்கையை முடிக்க வேண்டும் என்று நீ நினைக்கிறாயே, இன்றைக்கு நீ மரித்தால் நீ என்னுடைய அழியாத வாழ்வுக்குள் பிரவேசிக்க மாட்டாய். நான் உன்னை நேசிக்கிறேன், உன் வாழ்க்கை குறித்து பெரிய திட்டங்களை வைத்திருக்கிறேன், ஆகவே உன்னை சந்திக்க இன்று வந்தேன், உன்னுடைய தீர்மானத்தை மாற்று என்று சொன்னார். அந்த கல்வாரி காட்சியை கண்டு நான் கதறி அழுது என் பாவங்களை எல்லாம் இயேசுவினிடத்தில் அறிக்கை செய்ய ஆரம்பித்தேன். என்னை அறியாமல் செய்ய ஆரம்பித்தேன். இளவயதில் எத்தனையோ தவறுகளை செய்தேன், அப்பா என்னை மன்னிச்சிருங்க என்று நான் அழுது அழுது ஜெபிக்க ஜெபிக்க அவருடைய ரத்தம் என் மேல் விழுந்து விழுந்து என் பாவங்களை எல்லாம் கழுவுகிறதை நான் பார்த்தேன். திடீரென்று என்னை சுற்றியிருந்த கார் இருள் விலகி யாரோ என்னை வெளிச்சத்தில் கொண்டு போய் விட்டதை போன்று உணர்ந்தேன். ஆண்டவர் எனக்கு ஒரு வேத பகுதியை கொடுத்தார். யோவான் 16ஆம் அதிகாரம் 20லிருந்து 25 வசனம் வரைக்கும். எங்க வீட்டில் பைபிளே கிடையாது. நான் அங்கேயும் இங்கேயும் ஓடி போய் தேடி ஏதோ ஒரு கிழிந்து போன புதிய ஏற்பாட்டை எடுத்து அந்த வேத பகுதியை படிக்க ஆரம்பித்தேன். இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லி அனுப்பினார். அன்றைக்கு நான் ஆண்டவரை பற்றி கொண்டேன். அப்பா, இனிமேல் நான் என் வாழ்க்கையை முடிக்க தீர்மானிக்க மாட்டேன், நான் உமக்காக வாழுவேன். ஆண்டவர் சொன்னார், நீ நரகத்திற்கு போகக்கூடாது, அழியாத பரலோகத்திற்கு நீ வர வேண்டும் என்று உனக்கு தரிசனமானேன். இன்றைக்கு உனக்கு அழியாத வாழ்வை தருகிறேன், என்னை பின்பற்று என்று சொன்னார். அன்றைக்கு இயேசுவை பின்பற்ற துவங்கின நான் இன்று வரைக்கும் அந்த ஆண்டவரை பின்பற்றி கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. இன்றைக்கு திரும்பி பார்த்தால் 38 ஆண்டுகளுக்கு மேலாகிறது. நான் எடுத்த சரியான துவக்கம் என்னை சரியான ஆசீர்வாத பாதையில் நடத்துகிறது. ஹல்லேலூயா. வாழ்க்கையில் இன்றைக்கு நீங்கள் ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். என்ன தீர்மானம் தெரியுமா? இந்த இயேசு தருகிற அழியாத வாழ்வுக்காக நான் வாழப்போகிறேன், இயேசு தருகிற அந்த அழியாத வாழ்வை நான் பெற்றுக்கொள்ளப் போகிறேன் என்று சொல்லி நீங்கள் இன்றைக்கு ஒரு உறுதியான தீர்மானத்தை எடுத்தால் நிச்சயமாக ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வார். ஏ மைனர், ஜி மைனர் ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. வாழ்க்கையில உடைக்கப்பட்டிருக்கிறீர்களா? வாழ்வு கசக்கிறதா? வேண்டாம் உலகத்தில் வாழ என்று தீர்மானித்திருக்கிறீர்களா? என்னை மாற்றின இயேசு, எனக்கு ஆறுதலை தந்து புதிய துவக்கத்தை தந்தவர் உங்களுக்கும் புதிய துவக்கத்தை தருவார். என்னோடு கூட இணைந்து பாடுறீங்களா? ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே, ஆத்துமா தேவனே உம்மை நோக்கி ஆர்வமுடன் கதறுகின்றது. ஆத்துமா தேவனே உம்மை நோக்கி ஆர்வமுடன் கதறுகின்றது. உள்ளமும் உடலும் ஒவ்வொரு நாளும், உள்ளமும் உடலும் ஒவ்வொரு நாளும் கம்பீரித்து சத்தமிடுது. ஆமென், கம்பீரித்து சத்தமிடுது. ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திரு சமூகம்
இன்பமானது. கண்ணீரின் பாதையில் கடக்கும் போதெல்லாம் செழிப்பான நீரூற்றாய் மாற்றிக்கொள்வார்கள். கண்ணீரின் பாதையில் கடக்கும் போதெல்லாம் செழிப்பான நீரூற்றாய் மாற்றிக்கொள்வார்கள். வல்லமை மேலே வல்லமை கொண்டு, வல்லமை மேலே வல்லமை கொண்டு சீயோனை காண்பார்கள். ஆமென், சீயோனை காண்பார்கள். ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே. ஹல்லேலூயா. கண்ணீரோடு வாழ்க்கையை வெறுத்து இருக்கிறீர்கள் என்றால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு நான் ஒரு புதிய துவக்கத்தை தர விரும்புகிறேன். எனக்கு புதிய துவக்கத்தை தந்தார். 38 ஆண்டுகளுக்கு மேலாக எனக்கு மகிழ்ச்சியை தந்திருக்கிறார், ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறார். அது மாத்திரம் அல்ல, என்னை போல வாழ்க்கையில உடைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு நம்பிக்கை இழந்த மக்களுக்கு புதிய துவக்கத்தை கொடுப்பதற்கு ஒரு கருவியாகவும் பயன்படுத்தி வருகிறார். உங்களுக்கும் அப்படியே செய்வார். 2 துவக்கங்கள் மனிதர்கள் எடுத்தார்கள். இந்த வாலிபன் சரியான துவக்கத்தை துவங்கவில்லை. ஆபிரகாமோ சரியான துவக்கத்தை துவங்கினார், ஆசீர்வாதமாய் மாறினார். இந்த அழியாத வாழ்வுக்கு நேராக நடந்து செல்கிற நீங்கள் சரியான துவக்கத்தை எடுக்க வேண்டும். 2 வித துவக்கங்களில் அந்த வாலிபனை போல அல்ல, ஆபிரகாமை போல நீங்கள் துவங்க வேண்டும். 2வது, நீங்கள் இப்பொழுது அழியாத வாழ்வுக்கு நேராய் நடக்கிறீர்கள். உங்களுக்கு முன்னதாக 2 வழிகள் இருக்கிறது. எத்தனை வழிகள்? நம்ம ஊர்ல கார்ல 2 நாள் போயிட்டு வரோம். சில வழியெல்லாம் பயங்கர டிராபிக்கா இருக்குது, மேடு பள்ளமா இருக்குது, அங்க வர்ற வழியெல்லாம் வெட்டி போட்டுக்கிறாங்க, குண்டும் குழியுமா இருக்குது. சில வழி பிடிக்கவே இல்லை வர்றதுக்கு, ஹைவேஸ் நல்லா இருக்குது. வேதம் 2 விதமான வழிகளை குறித்து சொல்லி இருக்கிறது. நான் சொன்னேன் 2 விதமான துவக்கங்களில் நீங்கள் நல்ல துவக்கத்தை அழியாத வாழ்வுக்கென்று எடுக்க வேண்டும் என்று. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 13-14 வசனங்கள். Book of Matthew chapter 7 verses 13 and 14 வாசிக்கலாமா? இடுக்கமான வாசலில் உட்பிரவேசியுங்கள். கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமா இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமா இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். வசனம் சொல்கிறது, இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமா இருக்கிறது. 2 வழி இருக்கிறது. ஒன்று இடுக்கமான வழி, இன்னொன்று விசாலமான வழி. என்ன வழி? இடுக்கமான வழி, இன்னொன்று விசாலமான வழி. இடுக்கமான வழியில நீங்க போகணும்னா எக்ஸ்ட்ரா லக்கேஜ் எடுத்துட்டு போக கூடாது. ட்ரெயின்ல போகும்போது நம்ம எல்லாம் தூக்கிட்டு போவோம். கன்னியாகுமரியில இருந்து சில ட்ரெயின்ல வரதை நான் பார்த்துருக்கிறேன். பேக் நிறைய தேங்காய் மூட்டை இருக்கும், அப்புறம் பலாப்பழம் இருக்கும், என்னெல்லாமோ பெருசு பெருசா. பயணிக்கிறது என்னவோ 2 பேர் தான். அவங்க சீட்டு ஃபுல்லா கீழே என்ன நிறைச்சி வச்சிருவாங்க, பொருட்களால நிறைச்சி வச்சிருப்பாங்க. இட்ஸ் குட். ட்ரெயின்ல நம்ம அப்படி போகலாம், ஆனால் ஃப்ளைட்ல அப்படி போக முடியாது. ஃப்ளைட்ல நீங்க போகணும்னா கையில 7 கிலோ வைக்கலாம், டொமஸ்டிக்கு உள்ள 15 கிலோ போடலாம். இன்டர்நேஷனலுக்கு அவன் ஒரு வெயிட் கொடுத்துருப்பான், அந்த வெயிட்டுக்கு மேல 1 கிலோ இருந்தா கூட அவன் சார்ஜ் பண்ணுவான். 2வது, இதெல்லாம் கொண்டு போக கூடாதுன்னு அவங்க சொல்லி இருக்கிறத நம்ம கொண்டே போக கூடாது. அது எவ்வளோ ப்ரெஷியஸா இருந்தாலும் கரெக்டா ஸ்கேனிங் முடிச்ச உடனே தூக்கி வெளியே போட சொல்லிடுவாங்க. ஆண்டவர் இந்த உலகத்திலேயே இப்படி சிஸ்டம்லாம் வச்சிருக்கும் போது பரலோகத்துக்கு சும்மா கூட்டு போயிடுவாரா? எல்லாத்தையும் கூட்டு போக மாட்டார். ஒரு முறை இஸ்ரவேல் தேசத்திற்கு போயிருக்கும் பொழுது அந்த பார்லிமெண்ட்ல ஒரு மீட்டிங்காக எங்களை இன்வைட் பண்ணியிருந்தார்கள். நாங்கள் போனோம். வெளியே எவ்வளோ செக்கிங் தெரியுமா? ஒரு பேக்கை உள்ள கொண்டு போகக்கூடாது, எல்லாத்தையும் கார்ல வச்சுட்டு போகணும். கையில ஒரே ஒரு மொபைல் ஃபோன், ஒரு வாட்டர் பாட்டில், அவ்வளோதான். வேற எதையும் உள்ள எடுத்துட்டு போகக்கூடாது. அந்த வாட்டர் பாட்டிலை கூட அவ்வளோ ஸ்கேன் பண்ணி பார்லிமெண்ட்டுக்கு உள்ள போறதுக்கு முன்னாடி அங்க கொஞ்சம் பேர் நம்மளை ஸ்கேன் பண்றாங்க. நான் யோசித்தேன், எதுக்குப்பா இத்தனை ஸ்கேன் பண்றாங்க? ஏன்னா நம்ம போற இடம் அவ்வளோ விலையேறப்பட்ட இடம். பரலோகத்திற்கு போறதுக்கு முன்னாடி கூட உங்களுக்கு நிறைய ஸ்கேனிங் இருக்குது. அந்த ஸ்கேனிங்ல விட வேண்டியதெல்லாம் விட்டுறணும். குடிச்சிட்டு நான் பரலோகம் போவேன்னா ஆண்டவர் விட மாட்டார். இல்ல தீய பழக்கங்களை செஞ்சுட்டு நானும் போயிருவேன் பரலோகத்துக்குன்னா ஆண்டவர் விட மாட்டார். எக்ஸ்ட்ரா லக்கேஜ் எல்லாம் அங்க போட்டுறணும், எக்ஸ்ட்ரா பேகேஜ் எல்லாம் இங்க போட்டுறணும்.
எல்லா சுமைகள், பாரங்கள், பாவங்கள், உங்களை அழுத்துகிற பிசாசின் கிரியைகள் எல்லாத்தையும் விட்டுட்டு, ஆண்டவரே நான் நெருக்கமான வாசலை தெரிந்து கொண்டு உள்ள போக போறேன் அப்படின்னு தீர்மானிக்கணும். விசாலமான வாசல் எப்படி தெரியுமா? அதுல யாருனாலும் போகலாம், எப்படினாலும் போகலாம், எவ்வளோ லக்கேஜ்னாலும் ஏற்றிட்டு போகலாம். சில ரோட்ல வைக்கோல் ஏற்றி கொண்டு போகிற வாகனங்களை நான் பார்த்துருக்கிறேன். லாரி இவ்வளோதான் இருக்கும், வைக்கோல் இவ்வளோ பெருசுக்கு நிற்கும். அவங்களால மற்றவங்களும் போக முடியாது, அவங்க போவாங்க, ஃப்ரீயாக போவாங்க. சில வாலிபர்கள் வாகனத்தில் போகிறத பார்த்துருக்கேன். மேலே உள்ள விண்டோவை திறந்துட்டு 2 பேர் அப்படி இன்னும் டான்ஸ் ஆடிட்டு போவாங்க. ஓட்டுறவன் இல்லை, அவன் லெஃப்டில் போவான், ரைட்டில் போவான். இவனை ஓவர்டேக் பண்ணவே கூடாதுன்ட்டு நம்ம என்ன செய்யணும்? அவனை பின்பற்றி போகிற மாதிரி இருக்கணும். விசாலமான பாதையில் எப்படினாலும் வாழலாம், எப்படினாலும் நம்ம பார்க்கலாம், எதனாலும் பார்க்கலாம், எதனாலும் கேட்கலாம், யாரோடும் வாழலாம். திருமணம் பண்ணா என்ன, கட்டின மனைவி ஒருத்தி இருந்தா பரவாயில்ல, இன்னும் 2 பேரை சைட்ல உறவாய் வைத்துக்கொள்ளலாம். இப்படி வாழுகிற ஒரு உலகத்துல கர்த்தர் உங்களை விசாலமான வழியில நடக்கவே வைக்கல. அந்த வசனம் ரொம்ப அழகா சொல்லுது, இடுக்கமான வாசல் வழியாய் உள்ளே பிரவேசியுங்கள். கேட்டுக்கு போகிற வாசல் விசாலமா இருக்குது, பிராட்வே. அதற்கு பெயர் பிராட்வே. ஆனா ஆண்டவர் சொல்லுகிற பாதை எப்படிப்பட்ட பாதை தெரியுமா? நேரோவே. அது ரொம்ப நேரோவே. எகிப்திலே பிரமிட் என்ற பல பிரமிட்ஸ் இருக்குது. அந்த பிரமிடுக்குள்ள போறதுக்கு சிலர் ஆசைப்பட்டு உள்ள போனாங்க. நாங்களும் கூட கொஞ்சம் ஆசைப்பட்டு சரி நம்மளும் போகலாம் அப்படின்னா, முதல்ல வாசல் என்னவோ பெருசா தான், டிக்கெட் எல்லாம் போட்டாச்சு, வாசல் பெருசா இருக்குது. அப்புறம் கொஞ்சம் ஏற ஏற என்னடாப்பா இது இவ்வளோ நேரவா இருக்குது, அதுல காத்தும் இல்லை, மூச்சு வாங்குது, ஸ்வெட் ஆகுது. ஒரு 10 படி 20 படி ஏறி இருப்போம். நான் சொல்லிட்டேன், இதுக்கு மேல நான் வர முடியாது, நான் என்ன செஞ்சிடுறேன், கீழே வந்துடுறேன், இங்க ஆக்சிஜனே இல்லை, ஒரே சஃபகேஷனா இருக்குது. ஆனா சில வாலிபர்கள் இல்லை, அதுல நேரோ வேலை வேகமா ஏறுறாங்க, ஓடுறாங்க, மேல போறாங்க. நான் கேட்டேன், மேல போய் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, அங்க ஒரு சவப்பெட்டி இருக்குது, ஒரு ராஜாவுடைய சவப்பெட்டியா. அந்த சவப்பெட்டியை பார்க்கறதுக்கு இவ்வளோ தடைகளை தாண்டி என்ன செய்யறாங்க, மேல போறாங்க. நம்ம ராஜா நேரோ வேலை வர சொன்ன ராஜா சவப்பெட்டியை பார்க்க வரல, ஒரு செத்துப்போன ஆண்டவரை தரிசிக்க வரவில்லை, ஒரு உயிரோடு உள்ள தேவனை தரிசிக்கிறதுக்கு தான் நீ நேரோ வேயை சூஸ் பண்ணு என்று சொல்லுகிறார். வாட் இஸ் த நேரோ வே? இந்த வேதம் சொல்லுகிற வார்த்தையின்படி, இந்த வேத வசனத்திற்கு கீழ்ப்படிந்து வாழுகிற வாழ்க்கை தான் நேரோ வே. அது குறுகலான வழி. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற பல வழிகள் இருக்குது. அந்த வழி அல்ல, ஆண்டவர் சொல்லுகிற வழியில நீங்க நடந்தாதான் அந்த அழியாத வாழ்வுக்கு நீங்க கடந்து செல்ல முடியும். இந்த மாலை வேளையில ஆண்டவற்றை கேளுங்க, காட், இதுவரைக்கும் நான் வந்த பழியை திரும்பி பார்க்கிறேன் ஆண்டவரே. எவ்வளோ பாவம் செஞ்சேன், எவ்வளோ தப்பு செஞ்சேன், பெற்றோருக்கு தெரியாம என்னெல்லாமோ செஞ்சேன், மனைவிக்கு தெரியாம தவறாக வாழ்ந்தேன், கணவனுக்கு தெரியாம தப்பா வாழ்ந்தேன். இதெல்லாம் இருந்தா நான் அழியாத வாழ்வு பரலோகத்துக்கு போக முடியாதுயா. இன்னைக்கு எல்லாவற்றையும் ஒதுக்கி விட்டு விலக்கி விட்டு நான் நித்திய ஜீவனுக்கு வருவதற்கு தீர்மானிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நீங்க தீர்மானிக்க வேண்டும். கர்த்தர் உங்களை சுத்தப்படுத்த விரும்புகிறார். இந்த மாலை வேளையில நான் உங்களோடு கூட பேசிக்கொண்டிருக்கும் பொழுது, அந்த விலையேற பெற்ற அழியாத பரலோகத்துக்கு வர முடியாதபடி உங்க வாழ்க்கையில என்ன பாவம் இருந்தாலும் எல்லாவற்றையும் ஆண்டவற்றை சொல்லி ஒரு விசை, நான் ஜெபத்தை முடிக்கல, ஆனா உங்க வலதுகரத்தை எடுத்து இருதயத்துல வச்சு சொல்லுங்க, இயேசுவே, நான் விசாலமான வழியின் வழியாய் போக மாட்டேன் ஆண்டவரே, எப்படினாலும் வாழலாம், என்னனாலும் செஞ்சுக்கலாம் என்ற அந்த வழியில இல்லப்பா, கர்த்தருடைய வழியில நடக்க தீர்மானிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் இந்த வேதத்தை நீங்கள் படிக்கும் பொழுது நீங்கள் ஆண்டவருடைய வழியிலே நடக்கிறீர்கள். வாயை திறந்து சொல்லுங்க, உங்க வழி என்னன்னே தெரியாது வாழ்ந்துட்டேன்பா, ஆனா பைபிள்ல தான் உங்க வழி என்ன, நெருக்கமான வழி என்னன்னு பைபிள் சொல்லுது. நான் அதை இனிமேல் பின்பற்றுவேன் ஆண்டவரே. உம்மை வருத்தும் வழியில் நடந்தா என்னை திருத்த வேண்டும் தேவா. உம்மை வருத்தும் வழியில் நடந்தால் என்னை திருத்த வேண்டும் தேவா. கருத்தோடு உமது வசனம் கற்று தந்து நடத்த வேண்டும்.
யோவானை பார்த்து ஆண்டவர் சொன்னார், மகனே, அழியாத வாழ்வுக்குள் நீ பிரவேசிக்க வேண்டும் என்றால் நீ என்னை பின்பற்றி வா என்று சொன்னார். அந்த பாதை நெருக்கமான பாதை, வேதம் சொல்லும் பாதை நெருக்கமான பாதை, ஆனால் ஆசீர்வாதமான பாதை. வேதத்தில் ஒரு வசனம் உண்டு, அவருடைய எல்லா நெருக்கத்திலும் அவரும் நெருக்கப்பட்டார். நீங்க இந்த பாதையில நடக்கும்போது உங்களுக்கு ரொம்ப பிரச்சனை வரும், ரொம்ப போராட்டம் வரும், ஆனா ஆண்டவர் கூடவே இருப்பார். எபிரேய ஆக்கியோன் எழுதும் பொழுது விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசு கிறிஸ்து என்று எழுதுகிறார். விசுவாசத்தை அவர் தான் துவக்குகிறாராம் இந்த நெருக்கமான பாதையில, முடிக்கிற இடத்துல அவர் தான் நிற்கிறாராம், கூடவே வர்றாராம். எவ்வளவு நல்ல ஆண்டவர் பாருங்க. ஆண்டவரை பின்பற்றுகிறதுனால் வாழ்க்கையில நெருக்கப்படுகிறீர்களா, பிரச்சனைகள் வருகிறதா, ஒன்னே ஒண்ணு நினைச்சுக்கோங்க, இந்த பாதையை துவங்கினவர் என் ஆண்டவர், இந்த பாதையில் என்னோடு கூட வருகிறவர் என் ஆண்டவர், இந்த பாதையை ஓடி முடிக்க உதவி செய்கிறவரும் இந்த ஆண்டவர். ரெண்டு துவக்கங்கள், ஒன்று அழியாத வாழ்வுக்கு நேரான துவக்கம், மற்றொன்று அழிந்து போகிற வாழ்வுக்கு நேரான துவக்கம். ரெண்டு பாதைகள், ரெண்டு வழிகள், ஒன்று அழியாத வாழ்க்கைக்கு அழைத்து செல்கிற நெருக்கமான பாதை, மற்றொன்று அழிகின்ற நரகத்திற்கு கொண்டு செல்கிற விசாலமான பாதை. மூன்றாவதாக, இந்த பூமியிலே ஆண்டவரை பின்பற்றி நடக்கிறோமே, அந்த பாதையிலே ரெண்டு விதமான வாழ்க்கை இருக்கிறது. என்ன வாழ்க்கை இருக்கிறது? தமிழில் பேசுகிறது புரிகிறதா உங்களுக்கு? என்ன வாழ்க்கை இருக்குது? நம்ம பல நேரம் என்ன நினைக்கிறோம், ஆண்டவரை பின்பற்றாத மக்கள்லாம் எவ்வளவு நல்லா இருக்கிறாங்க ஆண்டவரே. நம்ம மட்டும் இல்ல, சங்கீதக்காரன் கூட அப்படிதான் நினைச்சார். துன்மார்க்கன் இவ்வளவு செழித்திருக்கிற ஆண்டவரே, உங்களை பின்பற்ற நான் தானே ஆண்டவரை இவ்வளவு கஷ்டப்படுறேன். மகளே, மகனே, இந்த பாடுகள் கொஞ்ச காலம். இந்த கொஞ்ச கால பாடுகளை தேவன் அனுமதிக்கிறார். ஏன் தெரியுமா? உங்களை பொன்னை போல புடமிட்டு 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 உங்க விசுவாசத்தை மெருகேற்றி, உங்க பரிசுத்தத்தை மெருகேற்றி, கர்த்தருக்கான வைராக்கியத்தை மெருகேற்றி ஆண்டவர் அழைத்து செல்கிறார். அப்படி நெருக்கம் இல்லைன்னா நீ விசாலமான பாதையிலே போயிருக்கலாம். இந்த நெருக்கம் ஏன்? இப்படித்தான் வாழணும், இப்படித்தான் சகிக்கணும், இப்படித்தான் பொறுத்துக்கணும், இப்படித்தான் கர்த்தருக்காக இந்த பூமியில ஓடி முடிக்கணும்னு நமக்கு ஒரு பாதையை நியமிச்சு வச்சிருக்கிறார். பூமியிலே ரெண்டு மனிதர்கள் வாழ்ந்தார்கள். அவங்களை குறிச்சு ஆண்டவர் லூக்கா எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்துல அழகா எழுதி வச்சிருக்கிறார். ஒரு சில வசனங்களை மாத்திரம் வாசிக்க விரும்புகிறேன். 11ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. அநீதியான உலகை பொருளை பற்றி நீங்கள் உண்மையா இராவிட்டால் யார் உங்களை நம்பி உங்களிடத்தில் மெய்யான பொருளை வைப்பார்? 16ஆம் அதிகாரம், மன்னிச்சுக்கோங்க, 20வது வசனம் 19லிருந்து வாசிங்க. ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் இரத்தாம்பரமும் விலையேறப்பெற்ற வஸ்திரம் தரித்து, அவன் இரத்தாம்பரமும் விலையேறப்பெற்ற வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பிரமமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். லாசரு என்னும் பெயர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான். லாசரு என்று பெயர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவனாய் ஐஸ்வர்யவானுடைய வாசலருகே கிடந்து அவனுடைய மேஜேந்து விழும் துணிக்கைகளாலே தன் பசியை ஆற்றி ஆசையா இருந்தான். ரெண்டு விதமான மனிதர்கள். ஒருவனுக்கு பெயர் ஐஸ்வர்யவான் என்று வேதம் சொல்லுகிறது, மற்றவனுக்கு பெயர் லாசரு. இந்த உலகத்திலே எவ்வளவு ஐஸ்வர்யவான்கள் இருக்கிறார்கள். ஒரு ஐஸ்வர்யவானுடைய வீட்டிலே 600க்கு மேல அறைகள் இருக்கிறது. எத்தனை அறை இருந்தாலும் ஒரு அறையில தான் போய் படுக்க முடியும் இல்லையா? அப்படிப்பட்ட பணக்காரர்கள்லாம் இந்த இந்திய தேசத்தில் இருக்கிறார். எத்தனையோ பேர் ஐஸ்வர்யவான்கள், பொருட்களால் நிறைந்தவர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. நமக்கு ஐஸ்வர்யம் வேண்டும், நமக்கு ஆஸ்தி வேண்டும், நமக்கு ஆசீர்வாதம் வேண்டும். கர்த்தர் போதுமானதை நமக்கு தருவார், தேவையில்லைன்னா அவர் தரமாட்டார். சோ எவ்வளவு ஆண்டவர் கொடுக்கிறாரோ நன்றியோடு வாங்கி கொள்ளலாம். நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று ஆண்டுடைய சித்தம். ஆனால் இங்கே ஒரு ஐஸ்வர்யவானுடைய ஆஸ்தி அவனை எப்படி மாத்துச்சு அப்படின்னா, அவன் அனுதினமும் சம்பிரமமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். லக்ஸூரியஸ் லைஃப். அவன் லைஃப் ரொம்ப சம்பிரமமான வாழ்க்கை, ஒரு ஆர்டினரி வாழ்க்கை இல்லை. ஆனா இன்னொரு மனுஷனும் ஒரு வாழ்க்கை வாழுகிறான். அவனுடைய வாழ்க்கை, லாசரு என்ற பெயர் கொண்ட தரித்திரனும் இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வர்யவானுடைய வாசல் அருகே கிடந்து அவனுடைய மேசையிலிருந்து விழும் துணிக்கைகளாலே தன் பசியை ஆற்ற ஆசையாயிருந்தான். இன்றைக்கும் உலகத்தில் இப்படிப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க. சில வீடுகளில் ஐஸ்வர்யம் கொட்டி கிடக்கிறது. ஃப்ரிட்ஜ்ல இருந்து டெய்லி எடுத்து வெளியே கொட்டுற பொருட்களே ஏராளமான பொருட்கள். அதுல 10ல் 1 பங்கு கூட கிடைக்காத ஏழை குழந்தைகள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க.
உலகத்தில் ஐஸ்வர்யவான்களும் இருக்கிறார்கள், தரித்திரர்கள் இருக்கிறார்கள். ஐஸ்வர்யவான்கள் எல்லாரும் பாவிகள் அல்ல, தரித்திரர்கள் எல்லாரும் நீதிமான்கள் அல்ல. ஆனா இங்க இந்த ரெண்டு விதமான வாழ்க்கையிலே அந்த ஐஸ்வர்யவான் செய்த தவறு என்ன தெரியுமா? அவன் தன் வாழ்க்கையில் தேவனை தேடவே இல்லை, ஏழைக்கு உதவவே இல்லை. இன்னைக்கு உலகத்துல ஒரு லிமிட்டுக்கு மேல கர்த்தர் உங்களுக்கு ஐஸ்வர்யம் கொடுத்தா அது உங்களுக்கு கிடையாது, அது மற்றவங்களுக்கு. அது உங்களுக்கு கிடையாது, அது தேவ ராஜ்யத்துக்கு. ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிற உங்களுக்கு நான் பர்சனலா சொல்றேன், உங்களுக்கு ஆவிக்குரிய ஐஸ்வர்யத்தை தருவது போல ஆண்டவர் பூமிக்குரிய ஐஸ்வர்யத்தை தர விரும்புகிறார். எப்போ ரொம்ப தருவார் தெரியுமா? when you give, God will give you more. நீங்க தாராளமா தேவனுடைய ஊழியத்துக்கு கொடுத்தா கர்த்தர் தாராளமா தருவார். எதுக்குமே கொடுக்காத ஒரு ஆளுக்கு ஆண்டவர் யோசிப்பார், உனக்கு எதுக்கு நான் கொடுக்கணும்? நான் கொடுத்தா நீ இன்னும் வசதியா வாழ்ற, அதுக்கு நான் உன்னை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, கொடுக்கிற மனமுள்ள இன்னொருவனுக்கு நான் தருவேன் என்று சொல்லுவார். சரி, அது போகட்டும். ரெண்டு பேர் வாழ்ந்தாங்க. அந்த தரித்திரன் தன் தரித்திரத்தின் மத்தியிலும் கர்த்தரை உறுதியாய் சேவித்தானாம். அவங்க முடிவு எப்படி இருக்குது பாருங்க. 22. பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். அவன் மரித்து வாழ்க்கையை முடிச்சிட்டான், பாதையை ஓடிட்டான், வாழ்க்கை வாழ்ந்துட்டான். ஒரு முடிவு வருது, அவன் செத்து அடக்கம் பண்ணப்பட்டான் அப்படின்னு பைபிள் சொல்லல. எல்லாரும் உங்க பைபிள் என்ன போட்டிருக்குது படிங்க. பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவதூதரால். மரித்த உடனே யார் வந்துட்டாங்க சொல்லுங்க? பரலோக தேவனுடைய தூதர்கள் வர்றாங்களாம். பூமியில் அவன் தரித்திரன், ஆனால் பரலோகத்தில் அவன் விலையேற பெற்றவன். அவன் மரிக்கிறதுக்கு முன்னாடியே ஆண்டவர் தூதர்கள் அனுப்பிச்சிட்டார், போயிருங்கப்பா, போய் என் பிள்ளையை கூட்டு வாங்க. இது ஏதோ கதை அல்ல, இது எங்களுடைய வாழ்க்கையிலும் நடந்தது. என் தகப்பனார் மரிக்கும் பொழுது கண்களை திறந்து சொன்னார், என்னை அழைக்க தேவ தூதர்கள் வந்து விட்டார்கள், நான் போக போகிறேன் என்று. என் தாய் மரிக்கும் பொழுது இனிமையான பாடலின் சத்தம் கேட்கிறது, என் முடிவு வந்துவிட்டது, என் மக்களே நீங்கள் எல்லாரும் வாருங்கள் என்று எங்களை அழைத்து எங்கள் மேல் கைகளை வைத்து எங்களை ஆசீர்வதித்து சில நாட்களுக்குள் மரித்து போனார்கள். என் தகப்பனார் மரிக்கும் பொழுது எனக்கு சொல்லிவிட்டு போனார்கள், மகளே, there is a life after death. இதோ ஆண்டவரை நான் காண்கிறேன், தேவ தூதர்கள் வருகிறார்கள், நான் போக போகிறேன். There is a life after death. You have to go everywhere to preach the gospel. நீ எல்லா இடத்துக்கும் போய் ஒரு அழியாத வாழ்வு இருக்குது, அதுக்காக வாழுங்கன்னு மக்களுக்கு சொல்லு அப்படின்னு என்ன சொல்லி என்னை ஆசீர்வதித்து என் தகப்பனார் மரித்தார். நான் இன்னைக்கு ஏன் நிற்கிறேன்? எனக்கு ஒரு படிப்பு இருந்தது, எனக்கு ஒரு வருமானம் இருந்தது, எனக்கு நல்ல பொசிஷன் இருந்தது. I left everything behind for the Lord's sake. இன்னைக்கு நான் எவ்வளவோ சம்பாதிக்கலாம், ஆனால் இன்னைக்கு வந்து அழியாத வாழ்வை குறித்து உங்களுக்கு ஏன் பேசுறேன்? நீங்க இந்த பூமியில இந்த லாசருவை போல மரித்து அடக்கம் பண்ணப்படும் பொழுது உங்களை தேடி தேவ தூதர்கள் வர வேண்டும், உங்களை அழைத்து கொண்டு அந்த தூதர்கள் பரலோகத்துக்கு செல்ல வேண்டும். அந்த அழியாத வாழ்வு நீங்க மிஸ் பண்ணிடக்கூடாதுங்கிறது தான் இந்த நாகர்கோயில்ல வந்து உங்களுக்கு ஆண்டுடைய வார்த்தையை நான் பிரசங்கிக்கிறேன். ஒருவேளை தூரத்துல வீடுகளிலிருந்து என் வார்த்தைகளை நீங்கள் கேட்பீர்கள் என்றால் உங்களுக்கும் நான் சொல்றேன், என் சகோதரனை, என் சகோதரி, நேரலையில தொலைக்காட்சியில யூடியூப்ல பாக்குற உங்களுக்கு நான் சொல்றேன், இந்த பூமியில நீங்க மரிக்கும் பொழுது நீங்க நித்திய நரகத்திற்கு, அழிந்து போகிற நரகத்துக்கு நீங்க போயிடக்கூடாது. இந்த லாசருவை தேவ தூதர்கள் வந்து எங்கே கொண்டு போய் விட்டார்களாம்? ஆபிரகாமின் மடியில். There is a life after death. வாழ்க்கைக்கு பிறகு இன்னொரு பெரிய வாழ்க்கை இருக்கிறது, அதற்கு பெயர் நித்திய வாழ்க்கை. உங்களில் ஒருவரும் அந்த வாழ்க்கையை இழந்து போக கூடாது. அந்த வாழ்க்கையை உங்களுக்கு கொடுக்கிறவர் இயேசு. அவர் தன் ஜீவனை சிலுவையிலே கொடுத்தாரே, அந்த சிலுவையை நோக்கி பார்த்து, இயேசுவை எனக்காக மரித்தீர், இந்த ஜீவன் எனக்குள் வரட்டும் என்று சொல்லி இயேசுவை இருதயத்திற்குள் அழைப்பீர்கள் என்றால் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் வழியை காட்டுவார், சத்தியத்தில் நடக்க உதவி செய்வார், நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க உதவி செய்வார். ஹல்லேலூயா. சரி, அடுத்த வசனம் வாசியுங்கள். பாதாளத்தில் அவன் வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் கண்டான். இது யாரை பத்தி சொல்லுது? ஐஸ்வர்யவானை பத்தி சொல்லுது. பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் கண்டான். அப்பொழுது அவன், தகப்பனாகிய ஆபிரகாமே, எனக்கு இரங்கும். ரெண்டு பேரும் மரிக்கிறாங்க. ஒருவன் ஆபிரகாமின் மடிக்கு போகிறான், மற்றவன் பாதாளத்திற்கு போகிறான். அங்கு போன பிறகுதான் அவனுக்கு ரியலைசேஷனே வருது. பாதாளம் எப்படிப்பட்ட இடம்னா அது ரொம்ப கொடுமையான ஒரு இடம். அதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறதுன்னு சொல்லி
சில வசனங்களை உங்களுக்கு நான் வாசிக்க விரும்புகிறேன். எல்லாவற்றையும் வாசிக்க முடியாது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 25, 27 வசனம் சொல்கிறது, அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ பூமியிலே உயிரோடு இருக்கும் காலத்தில் உன் நன்மைகளை அனுபவித்தாய், லாசருவும் அப்படியே தீமைகளை அனுபவித்தான், அதை நினைத்துக்கொள் அப்படின்னு சொல்றார். பாதாளத்துல ஒருவர் நரகத்துல போய் விழுந்தப்போ பூமியில நடந்ததெல்லாம் மறக்காது, பூமியில நடந்ததெல்லாம் ஞாபகம் வரும். அப்ப எல்லாரும் யோசிப்பாங்க, ஐயோ நம்ம இந்த பாதாள நரகத்துல இப்படி வாழுவோன்னு முதல்ல தெரிஞ்சிருந்தா நம்ம இப்படியெல்லாம் சம்பரமமா வாழ்ந்திருக்க மாட்டோமே, இயேசுவை தேடாது வாழ்ந்திருக்க மாட்டோமே என்று குற்ற உணர்வு மிகுதியாக கதறுவார்களாம். ஐயோ, பூமியில கர்த்தர் எனக்கு கொடுத்த 70 ஆண்டுகள் 80 வருஷத்தை நான் வேதனைப்படுத்திட்டேனே என்ற அந்த நினைவுகள் அவர்களை தாக்குமாம். பாதாளம் எப்படிப்பட்ட இடம்? அதே அதிகாரம் 24, 25 அங்கு அணையாத தாகம். சொல்றான், எனக்கு லாசரு கொஞ்சம் தண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும். நெருப்பு, கொதிக்கிற நெருப்புக்குள் மனிதர்கள் வெந்து சாக மாட்டார்கள், தண்ணீர் கொடுக்க ஒருவரும் இல்லாததினால் தாகத்தினாலே கதறுவார்களாம். பாதாளம் என்பது அது நரக அக்கினி, இரவும் பகலும் அக்கினி அங்கே எரிந்து கொண்டிருக்கும், அணையாத அங்க எரிச்சல் உண்டாகும். எல்லாரும் மக்களும் லூக்கா 13:38 வாசியுங்கள். பாதாளத்தை குறித்து, நரகத்தை குறித்து சில வார்த்தைகள். இன்னைக்கெல்லாம் நரகத்தை குறித்து பிரசங்கிச்சா மக்களுக்கு பிடிக்காது, ஆனா நீ இதைத்தான் சொல்லணும்னு கர்த்தர் என்னை அனுப்பி இருக்கிறார். லூக்கா 13:38. 16:24. லூக்கா 16:24. அப்பொழுது அவன் தகப்பனாகி ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி சரி. பாதாளம் என்பது நெருப்பு இருக்கும், நினைவுகள் இருக்கும், அக்கினி இருக்கும், வேதனை இருக்கும், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் இருக்கும். ஏன் பற்கடிப்பு? ஐயோ, நான் இப்படி ஒரு வாழ்க்கை ஏன் நான் சூஸ் பண்ணேன்? நான் பூமியில இருக்கும் பொழுது எத்தனையோ பேர் எனக்கு சுவிசேஷம் சொன்னாங்க, ஐயோ நான் ஏன் அதை கேட்கல? பற்கடிப்புனா அது தன்னையே நொந்து கொள்கிற ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கை தான் பாதாளம். இந்த ஐஸ்வர்யவானுக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை பாதாள வாழ்க்கை. என் அன்புக்குரியவர்களே, 2 துவக்கங்கள். ஒன்று அழிந்து போகிற வாழ்வுக்குரிய துவக்கம், மற்றொன்று அழியாத வாழ்வுக்குரிய துவக்கம். 2 பாதைகள், ஒன்று நெருக்கமான பாதை, மற்றொன்று விசாலமான பாதை. 2 விதமான வாழ்க்கை. ஒன்று இயேசுவுக்காய் ஓடுகிற ஓட்டம், எபிரேயர் 12 சொல்லப்பட்டது போல. மற்றொன்று இந்த ஐஸ்வர்யவானை போல சம்பிரமமாய் தனக்காய் வாழுகிற வாழ்க்கை. 2 வித முடிவுகளை குறித்து வேதம் சொல்லுகிறது. மத்தேயு 25:46. இந்த ராத்திரி வேளையில் இந்த சின்ன செய்தியை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்றால் நான் ஆண்டவருக்கு மிகுந்த நன்றி உள்ளவளாயிருப்பேன். மத்தேயு 25:46. அந்தபடி இவர்கள் நித்திய ஆக்கினை அடையவும் நீதிமான்களோ நித்திய ஜீவன் அடையவும் போவார்கள் என்றார். சொல்லுங்க, 2 முடிவுகள். என்ன முடிவுகள்? ஒரு ஓட்டத்தை வேகமா ஓடுனா ஒரு முடிவு உண்டு இல்ல? ஒரு பயணத்தை துவங்கினா ஒரு முடிவு உண்டு. அந்த முடிவு என்ன தெரியுமா? ஒருவருக்கு நித்திய ஆக்கினை. வாசிங்க பிரதர் அந்த வசனத்தை. அந்தபடி இவர்கள் நித்திய ஆக்கினை அடையவும் நீதிமான்களோ நித்திய ஜீவன் அடையவும் போவார்கள் என்றார். நித்திய ஆக்கினை, நித்திய ஜீவன், அழிந்து போகிற வாழ்வு. முடிவு என்ன தெரியுமா? இந்த உலகத்துல துன்மார்க்கமாய் வாழ்ந்து இயேசுவை மறுதலித்து புறக்கணிக்கிறவர்களுக்கு நித்திய ஆக்கினை. இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருக்காய் தியாகத்தோடு வாழுகிறவர்களுக்கு நித்திய வாழ்வு. இன்னைக்கு நீங்க எந்த வாழ்வை சூஸ் பண்ணிருக்கிறீங்க? இந்த நித்திய வாழ்வு பரலோகத்துல எப்படி இருக்கும்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 21:4 சொல்லுது, அங்க அலறுதல் இல்லை, கண்ணீர் இல்லை, பாவம் இல்லை, அங்கே இருள் இல்லை, அங்கே சாபம் இல்லை, அங்கே தேவன் தன் ஜனங்கள் மத்தியிலே உலாவுவார். அங்கு மகிமையான ஒரு பரலோகம் இருக்கும். அது விவரிக்க முடியாத ஒரு பரலோகம் என்று சொல்லி, அது எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. சில இடங்களை போய் பார்த்தாதான் அது எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும். ஈஃபில் டவரை நீங்க பார்க்காத வரைக்கும் அது எப்படி இருக்குன்னு தெரியாது. நயாகரா நீர்வீழ்ச்சியை பார்க்காத வரைக்கும், நேர்ல போய் பார்க்காத வரைக்கும் அது எப்படி இருக்குன்னு நம்மளால சொல்ல முடியாது. இன்னைக்கு எல்லாம் விசுவாசித்து பரலோகம் இப்படி இருக்கும்னு நினைக்கிறோம். பட் நேர்ல போய் பார்த்தா you will be astonished. நீங்க அதை குறித்து ஆச்சரியத்தால் பிரம்மை கொண்டு போவீங்க. ஷேபா தேசத்து ராஜஸ்திரீ மாதிரி.
வெளிப்படுத்தின விசேஷம் பரலோகம் எப்படி இருக்கும்? அங்கே புலம்பல் இல்லை, அழுகை இல்லை, கண்ணீர் இல்லை, துக்கம் இல்லை, சாபங்கள், முந்தின இடுக்கண்கள் எல்லாம் மறக்கப்பட்டு போயின. இந்த பூமியில கஷ்டப்படுறீங்களா? இந்த பூமியில பாரத்தோடு வாழ்றீங்களா? இன்னும் கொஞ்ச நேரம், இன்னும் கொஞ்ச காலம் ஆண்டவருக்காய் வாழ்ந்து முடியுங்கள். ஒரு நித்தியமான பரலோகம், சந்தோஷமான பரலோகம் காத்திருக்கிறது. 2 விதமான முடிவுகள். கடைசியா இந்த 2 விதமான முடிவுல நித்திய ஆக்கினைக்கு நீங்க போயிடக்கூடாதுன்னு உங்களுக்கு 2 விதமான அழைப்புகள் இந்த ராத்திரி உங்களை தேடி வருது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 28வது வசனம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். ஆண்டவர் இயேசு உங்களை அழைக்கிறார். எதுக்கு அழைக்கிறார் தெரியுமா? இந்த பூமியிலே நீங்கள் பாரத்தை சுமந்து, பாவத்தை சுமந்து நீங்கள் நரகத்துக்கு போக தேவையில்லை. என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இது ரட்சிக்கப்படுவதற்காக கொடுக்கிற அழைப்பு. 2வது, உங்களை பார்த்து சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, இந்த நெருக்கமான பாதையின் வழியாய் போகிறாயே, வருத்தத்தோடு இருக்கிறாயே, இன்னைக்கு இரவு கூட வருத்தத்தோடு வந்திருக்கிறாயே, என்னிடத்தில் வா, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். நெருக்கமான பாதையின் வழியாய் நட என்று சொல்லி உங்களை அழைத்தவர் எல்லா நெருக்கங்கள், பிரச்சனைகள், போராட்டங்களிலிருந்தும் உங்களுக்கு கட்டாயம் விடுதலை தருவார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இன்னொரு அழைப்பு வெளிப்படுத்தின விசேஷத்தில் இருக்கிறது. 22ஆம் அதிகாரம் 17வது வசனம். Revelation 22:17. ஆவியும் மணவாட்டியும் வா என்கிறார்கள். கேட்கிறவன் வா என்பானாக, வா என்பானாக. தாகமா இருக்கிறவன் வரக்கடவன், விருப்பமுள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமா வாங்கிக் கொள்ள கடவன். 2வது ஒரு அழைப்பு யாரு தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிறார். அவர் சொல்லுகிறார், தாகமா இருக்கிறாயா, ஏக்கமா இருக்கிறாயா, அந்த அழியாத வாழ்வு உனக்கு வேண்டும் என்று நினைக்கிறாயா, என்னிடத்தில் வா, நான் உனக்கு தருகிறேன். இந்த 2 அழைப்புகளும் இந்த மாலை வேளையில உங்களை தேடி வருகிறது. ஒருவேளை என் வார்த்தை கேட்கிற உங்களில் ஒரு சிலர் இந்நாளுக்கு பிறகு இப்படிப்பட்ட ஒரு செய்தியை கேட்பதற்கு உங்கள் வாழ்க்கையிலே வாய்ப்புகளை கிடைக்காமல் போகலாம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் நீங்கள் ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். எதற்காய் வாழப் போகிறீர்கள்? அழிகின்ற வாழ்வுக்கா, அழியாத வாழ்வுக்கா? மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டு விடாதீர்கள். இந்த பூமியிலே கோடி கோடியாய் சேர்த்தவர்கள் எல்லாரும் ஒரு நாள் மண்ணுக்குள் போனார்கள். உங்களுக்கு தெரியும், தேசத்தை ஆண்டவர்கள், பெரிய செல்வ வாழ்வாய் வாழ்ந்தவர்கள் எல்லாம் ஒரு நாள் மண்ணுக்குள் போனார்கள். அவர்கள் முடிவு என்ன? பூமியில் அவர்கள் சேர்த்தவைகள் எல்லாம் யாருக்கோ சொந்தமாக மாறிவிட்டது. இன்றைக்கு வாழுகிற ஒரே ஒரு வாழ்க்கை, ஆண்டவருக்காய் நீங்கள் வாழ வேண்டும். 2 விதமான துவக்கங்கள், 2 விதமான வழிகள், 2 விதமான வாழ்க்கைகள், 2 விதமான முடிவுகள், 2 விதமான அழைப்புகள். இந்த ராத்திரி உங்களை அழைக்கிற ஆண்டவருடைய சத்தத்துக்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். பாரத்தோடு வந்தீர்களா? துக்கத்தோடு வந்தீர்களா? கவலையோடு வந்தீர்களா? உங்கள் பாரங்களை எல்லாம் ஆண்டவர் மாற்றுவார். இருக்கிற இடங்களில் எல்லாரும் எழும்பி நிற்கலாமா? அந்த வாலிபன் ஆண்டவரை தேடி வந்து வெறுமையாய் திரும்பினது போல நீங்கள் வெறுமையாய் திரும்பி போகக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஞானமானது சந்திகளிலும் வீதிகளின் நடுவிலும் நின்று எல்லாரையும் வா என்று அழைத்தது போல இன்றைக்கு இந்த மைதானத்திற்குள்ளாகவும் தூரத்தில் வீடுகளுக்குள்ளாகவும் இருந்து இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் அந்த அழியாத வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள வேண்டும். அழிந்து போகிற இந்த உலகத்திற்காக எல்லாரும் வாழ்ந்து முடிப்பது போல நீங்கள் வாழ்ந்து வாழ்க்கையை முடித்து விடக்கூடாது. அந்த ஐஸ்வர்யவான் மரித்த பொழுது பாதாளத்துக்கு சென்றான். ஆனால் லாசரு மரித்த பொழுதோ ஆபிரகாமின் மடிக்கு சென்றார். இந்த புவி வாழ்க்கையோடு வாழ்க்கை முடிந்து விடுவது இல்லையே, ஒரு நித்திய வாழ்வு இருக்கிறது. எத்தனை பேர் இன்னைக்கு ஒரு முடிவு எடுக்க விரும்புகிறீர்கள்? ஒரு புதிய துவக்கத்தை ஆண்டவர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஒரு புதிய பாதையில் நீங்கள் நடக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அந்த இடுக்கமான பாதையில் நீங்கள் நடக்க வேண்டும் என்றால் பழையவைகள் எல்லாவற்றையும் விட்டு ஒழிக்க வேண்டும். பழைய பாவங்கள், பாரங்கள், வழிபாடுகள் எல்லாவற்றையும் விட்டு இயேசுவினிடத்தில் வந்தால் அவர் உதவி செய்வார். சில பாரங்களை நீங்க எடுத்து போட முடியாது. ஆனால் இயேசுவே
என் பாரங்களை எடுத்து போடும் என்று சொல்லும் பொழுது அந்த இயேசு எடுத்து போடுவார். ஹalleluya. C major, A major. கண்ணீரெல்லாம் துடைப்பாங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார், அழைக்கிறார். ஆவலாய் உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். இந்த பாடலை பாடிக்கொண்டிருக்கும் பொழுதே உங்களுக்கு நான் ஒரு அழைப்பை கொடுக்க விரும்புகிறேன். ஹalleluya. ஒரே ஒரு நிமிஷம் கவனிங்க. இந்த மாலை வேளை ரொம்ப முக்கியமான ஒரு மாலை வேளை. ஆண்டவர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியம் செய்ய விரும்புகிறார். உங்க லைஃப்ல ஒரு டர்னிங் பாயிண்ட் இந்த இரவு என்றால் அது மிகையாகாது. எதற்காக வாழப் போகிறோம்? அழிந்து போகிற இந்த உலகத்திற்கா, அழியாத அந்த பரலோகத்திற்கா? எல்லா கண்களும் மூடி இருக்கட்டும், எல்லா கண்களும் மூடி இருக்கட்டும். ஹalleluya. இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். ஆவலாய் உன்னை தன் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். ஆவலாய் உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். எத்தனை பேர் இந்த மாலை வேளையில எனக்கு இந்த அழியாத ஜீவன் வேண்டும் என்று சொல்லுகிறீர்கள்? உங்க வலது கரத்தை ஆண்டவருக்கு நேராக உயர்த்துங்க. ஆண்டவரே, இந்த பூமியில நான் அந்த லாசருவை போல பல கஷ்டங்கள் மத்தியில வாழ்ந்தாலும் நான் பரலோகத்துக்கு வரணும் ஆண்டவரே. வாயை திறந்து சொல்லுங்க, எனக்கு அழியாத வாழ்வு வேணும் ஆண்டவரே. நான் இந்த பூமியில கண்களை மூடும் பொழுது அந்த நித்திய பரலோகத்துக்கு நான் வரணும். கைகளை உயர்த்தினவர்கள் நல்ல பாரத்தோடு கத்துக்க சொல்லுங்க. இயேசு ராஜா, எனக்கு அழியாத வாழ்க்கை வேணும் சொல்லுங்க. வாயை திறந்து சொல்லுங்க. இயேசுவே, என் பாவங்களை மன்னிங்க. இயேசுவே, என் உள்ளத்துல வாங்க. ஆண்டவரே, என்னுடைய பிள்ளையா ஏற்று எனக்கு அந்த அழியாத வாழ்வை கொடுங்க. தூரத்தில வீடுகளில் இருந்து இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் நீங்க கூட சொல்லுங்க, I need you Jesus, I need you Jesus, I need the everlasting life. எனக்கு அந்த அழியாத வாழ்க்கை வேணும், அழியாத வாழ்க்கை வேணும். ஹalleluya. கைகளை உயர்த்தினவர்கள் அப்படியே ஆண்டவரை பார்த்து ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, அழிந்து போகிற இந்த உலகத்துக்காகவே நான் கவலைப்பட்டு வாழ்ந்து விட்டேன். நான் இனிமேல் அந்த அழியாத வாழ்வுக்கு நீங்க காட்டுற பாதையில போவே ஆண்டவரே. சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க. இயேசுவே, என் உள்ளத்திற்குள் வாங்க ஆண்டவரே. சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க. ஆண்டவரே, என் உள்ளத்திற்குள் வாங்க, என் பாவங்களை கழுவுங்க ஆண்டவரே. என்னை உங்க பிள்ளையா ஏற்று என்னை மாற்றுங்க ஆண்டவரே. நான் அந்த ஐஸ்வர்யவானை போல அழிந்து போகிற வாழ்வுக்கு போயிடக்கூடாதுப்பா. பெரும் பிளவு உண்டாயிருந்தது என்று வாசிக்கிறோமே, அவன் அதுக்கு பிறகு வரவே முடியாத ஆண்டவரே. அப்படி வர முடியாத ஒரு வாழ்வில் நான் அழிந்து விடாதபடி என்னை அந்த அழியாத வாழ்வுக்கு அழைத்து செல்லுங்க ஆண்டவரே. ஹalleluya. உங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் ஓரத்தில் வச்சிருங்க. கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார். நீ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடும் பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று சொல்லுகிறார். இந்த அழியாத வாழ்வுக்காக நான் வாழ்வேன் அப்படின்னு சொல்லி கை உயர்த்தி தீர்மானிச்ச உங்களுக்கு எல்லாம் கூட கொடுக்கப்படும், எல்லாம் கூட கொடுக்கப்படும். வாயை திறந்து சொல்லுங்க, இயேசுவே, அழியாத வாழ்விலே நடப்பேன், உங்க சத்தியத்துல நடப்பேன், கடைசி வரைக்கும் நடப்பேன் ஆண்டவரே. நீ அந்த வாழ்க்கையில பயணத்தை தொடரும் பொழுது பிசாசு உங்களை சோதிக்க வருவான். அந்த ஓட்டத்தை நிறுத்த வேண்டும் என்று சோதிப்பான். அந்த ஓட்டத்தை நீ விட்டு விட வேண்டும் என்று போராடுவான். இயேசுவினிடத்தில் ஓடி வந்து விடுங்கள். இயேசுவே, இந்த போராட்டத்தை என்னால தாங்க முடியல, இந்த பிரச்சனையை தாங்க முடியல, நீங்க எனக்கு உதவி செய்யுங்க. என் ஓட்டத்தை நிறுத்திடக்கூடாது, கடைசி வரைக்கும் நான் போராடி முடிக்கணும்ப்பா. பவுல் சொன்னது போல நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன்,
இது முதல் நீதியின் கிரீடம் எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னது போல நீதியின் கிரீடம் உங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. Thank you Lord. உம்முடைய திருக்கரத்திலே எங்களை முழுவதுமாய் தாழ்த்துகிறோம். இந்த மாலை வேளையில் இந்த கூடுகைக்கு வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கரம் நீட்டி ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் உடைய ஆசீர்வாதம் நிறைவாய் தங்கட்டும். கடைசியாக உங்களுடைய குறிப்பிட்ட சில காரியங்களை கர்த்தர்ட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, இந்த குறிப்பிட்ட காரியத்தை உடைய திரு சமூகத்தில் நான் ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தர் எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்து நடத்துங்க. என்ன பாரத்தோடு கண்ணீரோடு வேதனையோடு கூட வந்தீர்களோ, தூரத்திலிருந்து என் வார்த்தையை கேட்கிறவர்கள், தொலைக்காட்சியில் கேட்கிறவர்கள் அப்படியே வலது கரத்தை உயர்த்திக் கொள்ளுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த வாலிபன் திரும்பி போனது போல நீங்கள் திரும்பி போகாமல் நல்ல தீர்மானத்தை எடுத்தபடினால் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்ற ஆண்டவர் இன்றைக்கு உன் குடும்பத்தில் இளைப்பாறுதலை தருகிறார். உங்கள் மனதில் ஒரு இளைப்பாறுதல், பிள்ளைகளோடு இருக்கிற போராட்டத்தில் ஒரு இளைப்பாறுதல், தொழிலில் இருக்கிற போராட்டத்தில் ஒரு இளைப்பாறுதல், வாழ்க்கையில் இருக்கிற போராட்டத்தில் ஒரு இளைப்பாறுதல். அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு உங்களோடு கூட வருவார். அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். தகப்பனே, உம்முடைய திருக்கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய ஜனத்தை பொறுப்பெடுத்து நடத்துங்க, ஆசீர்வதித்து நடத்துங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நம்ம எல்லாரும்